சரி பார்க்கணும் சார். ஓ சாரி எல்லாம் மாடியில் மேலே போய் பாருங்க. ஆஹா, நம்ம ஆளுக்கு சூப்பர் சரியாக எடுத்து ஸ்டாக் கொடுத்துருவோம். செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டேன் மேடம். ஸ்டாக் சொல்லுங்க சார், என்ன பார்க்குறீங்க? சரி வேணுங்க. யாருக்குங்க? பொண்ணுக்கு தாங்க. ஏங்க இங்கே இருக்கிறது எல்லாமே பொண்ணுக்கு தாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன். நல்ல கலராக ஸ்டைலாக ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சரியாக எடுத்து கொடுங்க. ஓகே கண்ணன், அவருக்கு என்ன பிடிக்குதோ அது கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. நீங்கள் உட்காருங்க. சரிங்க மேடம். சரி சார், என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு மங்களகரமாக வாங்கினோடனே அசந்து போகிற மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு சாண்டல் கலரோட அப்படி அதில் கொஞ்சம் பிங்க் பார்டர் வந்தால் எப்படி சார் இருக்கும்? செம்ம கலர் சென்ஸ் சார் உங்களுக்கு. இந்த காமிக்கிறேன் சார். சார் நீ கேட்ட கலர் கலெக்ஷன் சார். இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகும். சரி பாருங்க. இந்த காமிச்சேன். சரி பிங்க் இது சரி சார், கொஞ்சம் நல்லதாகவே காமிங்களேன் சார். நான் காட்டினது எதுவுமே பிடிக்கலையா சார்? இந்த சாண்டல் பிங்க் காம்பினேஷன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை. அதனால் அதோட கொஞ்சம் ஆலிவ் க்ரீனு, அதில் அப்படியே ஒரு லைட் ப்ளூ, கொஞ்சம் ஆரஞ்சு, இடையில அப்படியே கோல்டு லைன் வர்ற மாதிரி ஒரு பார்டரு இருந்தால் எப்படி இருக்கும் சார்? சரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. வாங்கின உடனே அசந்து போகிற மாதிரி இருக்கணும். அதான். இல்லை சார், இது என்னோட டியூட்டி. ஓகே சார், ஓகே சார், பார்க்கலாம் சார். அப்போ எல்லா சாரியும் காமிச்சிட்டிங்களா? வேறு இல்லையா? எந்த ரேக்கெல்லாம் பார்க்கல. சாமி இருக்குமா சார்? இந்த சைடு என்ன சேல்ஸை காணும்? சேல் சார், சேல் சார். என்னோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வாங்கினோடனே அசந்து போகிற மாதிரி இருக்கணும். அதான். தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை சார், இது என்னோட டியூட்டி. ஓகே சார், ஓகே சார், அப்போ பார்க்கலாம். வேறெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஓகே. என்ன கண்ணன் சார்? மேடம், என்ன மாதிரி டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? அவர் கேட்குற ஓ டிசைன். டிசைனா நானே சொல்லட்டுமா? சொல்லிடுங்க. நீங்களே சொல்லிடுங்க. மேடம், என்னோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு மங்களகரமாக ஆரம்பிக்கணும். அதனால் சாண்டல் கலரில் அப்படியே ஒரு பிங்க் பார்டரோட ஒரு ஆலிவ் க்ரீன், ஒரு ஆரஞ்சு, ஒரு லைட் ப்ளூ, அதுக்கு நடுவில் அப்படியே கோல்டு இலை போட்ட மாதிரி ஒரு டிசைன் வந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். அதான் மேடம் நான் கேட்குறேன். அவருக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. அடப்பாவி. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஓகே, 2 minutes சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே, பாருங்கள் ப்ளீஸ். இருக்குது சார், நீங்கள் கேட்ட மாதிரியே இருக்குது. நான் கேட்ட மாதிரியே இருக்கா? அங்கே மேனிகூனில் இருக்குது, அது ஓகேவா பாருங்கள். ஆகா, நான் கேட்ட அதே கலருங்க. சாண்டல் கலரில் பிங்க் பார்டரில் ஆலிவ் க்ரீனு, ஆரஞ்சு, லைட் ப்ளூ. மேடம், இதைத்தான் மேடம் நான் கேட்டேன். அவர் இதை காமிக்காம வேற எதெல்லாமோ காமிச்சு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டார் மேடம். பிடிச்சிருக்கா? பில் போட்டுடலாம். பில் போட்டுடலாம் மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது என்னோட ஃபஸ்ட்டு கிஃப்ட். எனக்கு புரியுது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். சார்,
அது என்ன கையில் தழும்பு? ஓ இதுவா? அப்போ நான் 4வது படிச்சுட்டேன்னு. ரொம்ப பசிக்குது, சாப்பிடல. இன்னொரு நாள் வந்தால் சொல்லுங்களேன். பின்ன ஜோப் ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருந்து என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டிங்களை பெற்றுக்கலாமே. ஏயா என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பாயும் உன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்லும் என் ஆஃபீஸ்க்கு ஃபியூச்சரில் அவசியம் இல்லை. ஆக்சுவலி நான் வேலை செய்கிறது தனியாக தங்குறது எதுவுமே எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல சார். கெஞ்சி கூத்தாடி 6 மாதம் தானே பெர்மிஷன் கேட்டு வந்தேன். அவர் கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு. தீபாவளியோட எல்லாத்தையும் மூட்டை கட்டி வந்து சேருன்னு சொல்லியிருக்காரு. அங்கனையானோ? ரிலீவிங் ஆர்டர் வாங்கிக்க சொன்னீங்கன்னு உமா சொன்னா. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். எங்கே போகணும்? பீச்சுக்கு. ஒரு குத்தி வச்ச மனச ஒரு குப்பு வச்ச பசானி எப்ப திறக்க போற? போச்சு உலகம் அமைதி எனக்கு நரகம். போச்சு உலகம் அமைதி எனக்கு நரகம். கொஞ்சம் கிளாமர் ஏற்றிக்கும். எவ்வளோ ஆச்சு? ஏங்க உங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்கள். என்னது? பிரிச்சு பாருங்க. இந்த வாட்ச்ல உங்க ஃபோன் நம்பரை ஃபீட் பண்ணீங்கன்னா ஜிபிஎஸ்ல இந்த வாட்ச் எங்க இருந்தாலும் உங்க ஃபோன்ல தெரியும். அப்புறம் நாளையில இருந்து உங்க வண்டி தேவைப்படாது. ஏங்க? எனக்கு பெங்களூர்ல இதை விட பெட்டர் ஜாப் கிடைச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற வண்டியை புக் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் உங்க ஃபோன் கொடுக்குறீங்களா? இனிமே என் நம்பர் தேவைப்படாதுல, அதான் டெலீட் பண்ணிட்டேன். அம்மா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்பா ஃபோன் பண்ணாரு. இப்போ நீயா? இருக்க போற கொஞ்சம் நேரத்தையாவது நிம்மதியா இருக்கும்ல? ஏன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க? ஏன் மேல ஏண்டி கோவப்படுற? உங்க அப்பா தான் பண்ண சொன்னாரு, அதான் பண்ணேன். உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? நிஜமா நீ வரல? என்ன இன்னைக்கு அவுக்குள்ள வந்துட்டேன்? எனக்கு ஒரு வாரத்துக்கு வண்டி வேணாம். ஏன்? ஊருக்கு போகிறேன் சார். அப்போ தீபாவளி சவாரிலாம் யாரையாச்சும் ஓட்டிக்கிங்க.